இறைவன் நமக்கு இந்த மார்க்கத்தை வழங்கி இருக்கிறான்னு சொன்னா இது ஒரு அருட்கொடை, இது ஒரு நியாமத்து. இது அல்லாஹ் எல்லாருக்கும் வழங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதை ஆரம்பத்தில் ஆழமாக மனதில் புரிய வைத்துக் கொள்ளணும். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மாத்திரம் செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த ஏகத்துவம் என்பது, இந்த கொள்கைகளை விளக்கம் என்பது. அதை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் இது மாபெரும் ஒரு நியாமத்தாக, ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. அப்ப இந்த நியாமத்துகளை நம்ம அனுபவிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். சாதாரண இந்த உலகத்தை நாம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு, ஒரு தேவையுள்ள ஒரு மனிதனுக்கு உதவி செய்யறானா இருந்தா என்ன செய்வான்? உதவி செய்து விட்டு அவனுடைய உள்ளாழத்துல ஒரு விஷயம் இருக்கும், என்ன, நான் உதவி செய்யறேன், பிற்காலத்துல எனக்கு ஒரு நிலைமை வரும் பொழுது இவனும் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு சின்ன ஒரு ஆசையில தான் உதவி செய்வான். அதுவும் இல்லாட்டி அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யறான்னு சொன்னா, பிற்காலத்துல உதவி செய்யப்பட்டவர் ஒரு செழிப்பிலோ ஏதோ ஒரு நிலையை தன்னிறைவை அடைந்த பிறகு உதவி செய்தவர் இருக்கிறாரே, அவருக்கு உதவி தேவைப்படுகின்ற பொழுது, அந்த உதவியை கேட்கின்ற பொழுது அவர் அதை உதவியை செய்யவில்லைன்னா என்ன பேசுவோம்? என்ன நன்றி கெட்டத்தனமா இருக்கிறாங்க, இவன் ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது, இவன் ஒரு துன்பத்துல இருக்கும் பொழுது நான் இவனுக்கு உதவி செஞ்சனா இல்லையா, நன்றி மறந்தவர்களாக நன்றி கெட்டத்தனமாக இவர்கள் நடந்து கொள்கிறார்களே என்று சொல்லி நாம கோவப்படுவோம், கவலைப்படுவோம், ஆத்திரப்படுவோம். சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கே இந்த உணர்வு இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் யாருக்குமே கொடுக்காத சத்தியத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், அந்த நியமத்துக்காக நாம நன்றி செலுத்தணுமா இல்லையா? நன்றி கெட்டத்தனமா இருக்க முடியுமா? அல்லாஹ் நன்றி செலுத்த சொல்கிறான். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 16வது அத்தியாயம் 114வது வசனத்துல சொல்கிறான், ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹு ஹலாலன் தய்யிபன், உங்களுக்கு நாங்க வழங்கியதுல இருந்து ஹலாலானதையும் தூய்மையானதையும் உண்ணுங்கள், ஹலாலா உண்ணுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், வஷ்குரு நிஅமத்துல்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தால், இறைவனை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்படைகளுக்கு நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், நான் உனக்கு நியமத்தை வழங்கி இருக்கிறேன்னு சொன்னா, அருட்படைகளை வழங்கி இருக்கிறேன்னு சொன்னால் அந்த அருட்படைக்கு நீ நன்றி செலுத்தக்கூடியவனாக இரு, நன்றி கெட்டத்தனமா இருந்து விடாதே என்று சொல்லி அல்லாஹ் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்பு தான் இந்த நன்றி செலுத்துறது. நமக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தந்துட்டான், தெளிவா தந்துட்டான். எப்படி நன்றி செலுத்துறது? பல வழிகளை நமக்கு என்ன செய்யலாம், நன்றி செலுத்த முடியும். ஆனால் நன்றி செலுத்துவதிலே ஒரு உயரிய அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில நாம என்ன செய்யலாம்னு சொன்னா நன்றி செலுத்தலாம். அந்த பணி நம் அனைவரும் மீதும் கடமையாக்கப்பட்ட ஒரு பணிதான். ஆனா நம்மள பல பேர் இப்போது காலகட்டத்துல மறந்தவர்களாக இருக்கிறோம். என்ன பணி? அழைப்பு பணி. நாம பெற்றிருக்கக்கூடிய இந்த சத்தியம் இருக்குதே, நாம பெற்றிருக்கக்கூடிய இந்த தூய்மையான கொள்கை இருக்குதே, இதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும். இஸ்லாம் அல்லாதவர்களுக்காக, முஸ்லிம் அல்லாதவர்களுக்காக இந்த இஸ்லாத்தை பத்தி எடுத்து வைக்கணும். முஸ்லிம்களுக்குள்ளேயே பல பிரிவுகளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் குர்ஆன் சுன்னா என்று அவளுக்கு எடுத்துரைக்க வேண்டிய கடமை நம் அனைவர்கள் மீதும் இருக்கிறது. அதை நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் அதை நிச்சயமாக எதிர்பார்க்கிறான். அதை நம்ம உரிய முறையில் நம்ம செஞ்சோம்னு சொன்னா ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலையாகவும் அது இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஆலி இம்ரானில் 104வது வசனத்துல சொல்கிறான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வ யஅமருன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயம் உங்களிடத்துல இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இருந்து கொண்டே, டிஃபால்ட் கட்டாயமா இருந்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டே உங்களிடத்துல இருக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் உலாயிகவும் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த விஷயத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும். நம்ம எதற்காக இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு நிரந்தரமாக வழங்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா? இந்த உலகத்துல நம்ம நிரந்தரமாக சாவே இல்லாம மரணமே இல்லாம ஒரு நிரந்தரமாக வாழ வந்தவர்களா? இல்லையே. ஒவ்வொருடைய முஸ்லிம்களுடைய ஈமான் எந்த மாதிரி இருக்குது? இந்த உலகத்துல நான் வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல, இந்த உலகம் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக, இறை தூதருக்கு கட்டுப்பட்டவனாக, எதையெல்லாம் எனக்கு அல்லாஹ் ஹலாலாக்கினானோ அதை மாத்திரம் செய்யக்கூடியவனாக,
அல்லாஹ் ஹராமாக்கியதுல இருந்து தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக நம்ம இருந்து நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே நன்னோக்கத்திலே தான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதானே உண்மையான முஸ்லிம்களுடைய ஈமான். அதுவாகத்தானே இருக்க முடியும். அந்த வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பணியாக இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி இருக்கிறது சகோதரர்களே.